முருகனுக்கு வேற 10,000 வட்டி தரணும், என்ன பண்ண போறது தெரியலையே முருகா. அண்ணா என்ன அண்ணா காலேஜ் ஃபீஸ் கட்டணும். காலேஜ் ஃபீஸா? அதே என்கிட்ட சொல்ற, போய் உங்க அப்பான்னு சொல்லு. அப்பதானே உங்ககிட்ட சொல்ல சொன்னாரு. அப்படியா? சரி கட்டிக்கலாம் போ. அண்ணானா அண்ணாதான். உங்களுக்கு இழுச்சவா நான் தானே. அடுத்த சோதனையை ஆரம்பிச்சு வச்சுட்டியே முருகா. அண்ணா யாரு? ரெண்டாவது தங்கச்சியா? சொல்லுமா. அண்ணா எனக்கு 200 ரூபாய் வேணும்ண்ணே. 200 ரூபாய் வச்சு என்னமா பண்ண போற? சரக்கு அடிக்க போறியா? இல்லண்ணே, ஐப்ரோ எடுக்க போறேனே. அப்படியா? சரி நீ போ, நான் ஜிபே பண்ணி விடுறேன். சரி ஓகேண்ணே. முருகா, என் காசு எப்படி எல்லாம் போகுது பாத்தியா? டேய் என்ன பண்ணிட்டுக்கிற? நீ பண்ண பாவத்துக்கு நான் கணக்கு எழுதிட்டு இருக்கிறேன். சரி இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? கல்யாணம் பண்ணணும். யோ, பண்ணி குட்டி போறமா இத்தனை பதிச்சுட்டு உனக்கு மறுபடியும் இன்னொரு கல்யாணம் வேணுமா? டேய் எனக்கு இல்லடா, பெரிய தங்கச்சி வயசாயிட்டே போயிட்டு இருக்குதுல்ல, அதுக்கு தாண்டா சொல்றேன். அட ஆமா இல்ல. சரி ஒன்னும் பிரச்சனை இல்ல, சாமியார் மடத்துல சேர்த்து விட்டுறலாம். டேய் ஏடா அருகிடத்தனமா பேசிட்டு இருக்கிற? ஏண்டா நீ தாண்டா அந்த வீட்டுக்கே மூத்த பையன், நீ தாண்டா இதெல்லாம் பாக்கணும். அப்படி போட அருவால. ஆனா உன எல்லாரும் இதையே சொல்லுங்க, என்ன லவ் லெட்டரா? அப்படி இல்ல மாவனு, வீட்டுல அரிசி பருப்புலாம் இல்ல, அப்படியே வாங்கிட்டு வந்துடுறேன். ஐயா வாங்கிட்டு வந்தேன் போ. நாட்டுல தான் எதுக்குடா இருக்குது முருகா? அண்ணே உனக்கு என்ன பிரச்சனை? அதான் ஃபீஸ் கட்டுற சொல்லிட்டுல. அது இல்லண்ணே, வெயில் கொஞ்சம் அதிகமா இருக்கு, ஒரு ஏசி வாங்க. ஒப்ப சோத்துக்கு அரிசியில் லிஸ்ட் கொடுத்துருக்கோம், உனக்கு ஏசி இருக்கேடா. இங்க படுத்துற நிமிஷம் என்னால தாங்க முடியலையே. தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே.